நீங்க நம்ம பார்க்க போறது கிரிட்டிக்கல் பார்ட். அதுல क्वेश्चन இதுல வந்து கேட்டது என்னன்னா ஃபைண்ட் ஆல் தி ஃப்ளோட்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் பார்ட். அதுக்குள்ள ஆக்டிவிட்டி டியூரேஷன் கொடுத்தாங்க. இத வச்சு நம்ம கிரிட்டிக்கல் பார்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். சொல்யூஷன் போட்டு given கொடுத்திருக்க क्वेश्चन அப்படியே எழுதியாச்சு. இத வந்து நம்ம ஆரா டயகிராம்ல வந்து இத வந்து சப்ஸ்டிட் பண்றோம். கொடுத்த ஆக்டிவிட்டி 1 to 2 டியூரேஷன் 13 அந்த 13 போட்டாச்சு. அதே மாதிரி 1 to 3 டியூரேஷன் 12 எல்லாரும் போட்டாச்சு. இதே மாதிரி கொடுத்திருக்க ஆக்டிவிட்டி டியூரேஷன் வந்து 9 மணி கம்ப்ளீட் பண்ணி போட்டாச்சு. அடுத்தபடியாக இது ஃபர்ஸ்ட் வந்து 0 ன்னு எடுத்துறோம். இந்த 0 + 13 அந்த 13 இங்க போட்டாச்சு. 13 + 12 15 இந்த 15 இங்க வச்சுக்கிறோம். அதே மாதிரி இங்க 0 + 12 அந்த 12 போட்டாச்சு. 12 + 8 20 20 இங்க 15 எது மேக்ஸிமமோ அது 20 அந்த 20 இங்க போட்டாச்சு. அதே மாதிரி 20 + 2 22 வரும். 15 இங்க 13 28 22 28 இது மேக்ஸிமம் வந்து 28 அதனால லாஸ்டா 28 இருக்கு. அந்த 28 அப்படியே அதை கீழ சப்ஸ்டிட் பண்றோம். இப்போ வந்து அது வந்து ஆட் பண்ணி பார்த்தா இப்போ மைனஸ் பண்ண போறோம். 28 - 2 26 போட்டாச்சு. அதே மாதிரி 26 - 8 18 28 - 15 30 30 - 30 0 அத போட்டாச்சு. என்ன பண்றது நம்ம டேபிள்ல நம்ம போட்டுட்டோம். அதுல ஆக்டிவிட்டி கொடுத்திருக்க ஆக்டிவிட்டி அத அப்படியே போட்டாச்சு. டியூரேஷன் அதோட டியூரேஷன் அதே பண்ணியாச்சு. அடுத்து EST னா இந்த இருக்கு முக்கோணத்துல இருக்கனா EST. அப்போ இந்த இருக்கு 0 30 12 20 இத பூராமே அப்படியே EST ல ஃபைண்ட் பண்ணி போட்டாச்சு. அடுத்து EST plus duration 0 + 13 13 0 + 12 12 13 + 12 2 15 இது மாதிரி EFT பண்ணணும். அடுத்து வந்து நமக்கு LST பண்றதுக்கு முன்னாடி LFT பண்ணணும். LFT னா இந்த பாக்ஸ்ல இருக்க LFT இந்த LFT வந்து 13 மேக்ஸिमम பார்க்கணும். இங்க 0 இருக்கு இங்க 13 மேக்ஸिमम 13 0 18 மேக்ஸिमम 18 அதே மாதிரி 13 26 மேக்ஸिमम 26 18 28 மேக்ஸिमम 28 அத வந்து LFT ல போட்டுறோம். போட்டுட்டு நமக்கு அடுத்து LFT மைனஸ் டியூரேஷன் அத நம்ம -13 - 13 0 18 - 12 6 இது மாதிரி அப்படியே LST ல பண்ணனும். அடுத்து டோட்டல் ஃப்ளோட் வந்து என்னன்னா LFT - EFT இல்லனா LST - EST இதுல ரெண்டு எது பண்ணாலும் ஆன்சர் ஒரே ஆன்சர் தான் வரும். அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது டோட்டல் ஃப்ளோட் LFT - EFT 13 - 13 0 இதே மாதிரி நீங்க LST EST எடுத்தா அதே ஆன்சர் தான் வரும். 0 - 0 0 அதே மாதிரி LFT - EFT 18 - 12 6 6 - 6 6 இதே மாதிரி டோட்டல் ஃப்ளோட்ல போடணும். நம்ம பார்க்க போறது ஃப்ரீ ஃப்ளோட் நம்ம வந்து ESTJ ESTI - D இந்த ESTJI ன்றது வந்து EST நாலே சொல்லிருக்கேன். இப்போ நம்ம எடுக்கணும். அந்த JI ன்றது வந்து இந்த இது வந்து I இது வந்து J அப்ப நம்ம 2 - I வரும். J - I வரும். 2 - 1 வரும். அப்ப நம்ம பாக்கும்போது 13 - 0 - 13 0 அதான் இங்க போட்டுறோம். அதே மாதிரி அடுத்து 1 2 3 இங்க J இது வந்து I 3 - 1 வரும். அப்ப நம்ம வந்து 3 - 1 வரும்போது 12 - 0 - 12 மைனஸ் பண்ணும்போது 0 இதே மாதிரி ஃப்ரீ ஃப்ளோட் உள்ள எல்லாத்தையுமே அப்படியே போட்டுறோம். அடுத்து நம்ம பார்க்க போற இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் வந்து ESTJ - LFT இதுல இருக்க மாதிரி தான் இங்க EST பதிலா LFT கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா EST எடுத்துக்கறோம். அடுத்து LFT - duration 13 - 0 - 13 0 அதே மாதிரி 12 - 0 - 12 0 20 - 13 - 2 பண்ணும்போது 5 இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் பண்றோம். கிரிட்டிக்கல் பார்ட் ஃபைனல் பண்றது வந்து நமக்கு டோட்டல் ஃப்ளோட்ல வந்து 0 இருந்துச்சுன்னா அதான் நம்ம எடுத்து பண்ணுவோம். நமக்கு வந்து ஏன் இந்த ஃப்ரீ ஃப்ளோட் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் போட்டோம்னா क्वेश्चनல வந்து ஃபைண்ட் ஆல் ஃப்ளோட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதனால தான் நம்ம ஃப்ரீ ஃப்ளோட் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் பண்ணிருக்கோம். வெறும் கிரிட்டிக்கல் பார்ட் மட்டும் கேட்டா டோட்டல் ஃப்ளோட் நீங்க பாட்டிக்கலாம். சொல்யூஷன் இஸ் தி கிரிட்டிக்கல் பார்ட் இஸ் 1 to 2 2 to 5 அது என்னன்னா டோட்டல் ஃப்ளோட்ல 0 இருக்காம நம்ம எடுத்து எழுதலாம். அதனால டியூரேஷன் வந்து நம்ம அட்டம்ல பண்ண மாதிரி 1 to 2 13 2 to 15 ரெண்டையும் பிளஸ் பண்ணோம்னா 28 இதுதான் நமக்கு தேவையான கிரிட்டிக்கல் பார்ட்.